LGBTQIA சில பேருக்கு வந்து இது பேசக்கூடாத விஷயம். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இது ஒரு அருவருப்பு. சில பேருக்கு பேச வேண்டிய விஷயம். ஏன்னா இது அவங்களுடைய அடையாளம். சில பேருக்கு புரியாத விஷயம். இவங்க யார்? LGBTQIAனா என்ன? இந்த டேம் எதுக்கு யூஸ் பண்றாங்க? இதுக்குள்ள யாரெல்லாம் அடங்குவாங்க? இது போக ஒரு சில கேள்விகளும் அவங்களுக்குள்ள இருக்கு. இப்ப சென்னையில வந்துட்டு பாத்தீங்கன்னா, இப்பதான் வந்துட்டு 2025 பிரைட் வாக் முடிஞ்சுச்சு. சோ இதுல பாத்தீங்கன்னா, அவங்க ஒரு சில விஷயங்கள வந்து அடையாளமாக எடுத்துக்கொண்டார்கள். என்னன்னு பாத்தீங்கன்னா, ரெயின்போ பிளாக். அது போக பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லான அம்பர்லா. அதுக்கப்புறமா அம்பேத்கரோட பிக்கையும் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. இதெல்லாம் வந்துட்டு அவங்களுடைய அடையாளங்களா அவங்க எடுத்துட்டு போறாங்க. இதெல்லாம் அவங்களுடைய பிரைட் வாக்குக்கு ஒரு இதா எடுத்துட்டு போறாங்க. ஸோ இத பத்தி சில பேருக்கு கேள்வி எழுப்பப்படுது. எதுக்காக அம்பேத்கர் பிக்க வந்து யூஸ் பண்றாங்க? சில பேர் வந்து எதுக்காக வந்துட்டு இந்த கொடிய வந்து 7 வண்ண கொடிய வந்து யூஸ் பண்றாங்க? சில பேர் ஏன் கலர்ஃபுல்லான அம்பர்லா யூஸ் பண்றாங்க? அப்படின்னு நெறைய பேருக்கு இத பத்தி கேள்விகள் இருக்கு. முக்கியமா நெறைய பேருக்கு இந்த டேமே என்னன்னு புரியல. LGBT வரையுமாவது சில பேருக்கு புரியுது. இந்த QIA டேம் வந்து எதுக்கு ஆட் ஆச்சுன்னு சொல்லி நெறைய பேருக்கு புரியல. இதுக்கான விளக்கம் தான் இந்த வீடியோ. வெல்கம் டு பகுத்தறிவு அரங்கம். திஸ் இஸ் ஜெனிட்டா. எல்ஜிபிடியை பத்தி ஒரு சிலருக்கு ஒரு விதமான அனுமானங்கள் இருக்கும். அதாவது ஆண் பெண்ணை தவிர்த்து இருக்கக்கூடிய பாலினத்தவர்கள், பாலின தன்மை உடையவர்கள் சொல்லி ஒரு சிலருக்கு அடையாளம் இருக்கும். இதை ஃபுல் டைம் நான் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முன்னாடி இவங்க யூஸ் பண்ற அடையாளங்களை பத்தி நம்ம பேசிடலாம். இவங்க பாத்தீங்கன்னா நான் சொன்னேன்ல கலர்ஃபுல் பிளாக் அண்ட் அம்பர்லா எதுக்கு அம்பேத்கர் பிக் யூஸ் பண்றாங்க. ஸோ இதுக்கான காரணங்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். 2015ல அமெரிக்கால மேரேஜ் ஈக்குவாலிட்டிக்கு சாதகமா வந்துட்டு உச்ச நீதிமன்றத்துல இருந்து ஒரு தீர்ப்பு வருது. அமெரிக்காவில் இது நடக்குது. ஸோ இதை கொண்டாடுற விதமா ஃபேஸ்புக் என்ன பண்ணுதுன்னா ரெயின்போ ஃபில்டரை வந்துட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க ஃபேஸ்புக்ல. ஸோ இதில் தொடர்ந்து அந்த சந்தோஷத்தை ஊக்குவிக்கிற விதமா எல்லாருமே வந்துட்டு அந்த ஃபில்டரை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது என்ன ஆகுதுன்னா நாட்டுக்கு நாடு வந்து எல்லாருமே இந்த ஃபில்டர் அழகா இருக்குன்னு யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுக்குள்ள என்ன மீனிங் இருக்குன்னே தெரியாம அவங்க யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி யூஸ் பண்ணதான் வந்து இதை பத்தின பேச்சு வருது. இதுக்காக யூஸ் பண்றாங்க, இந்த இனத்தவர்களுக்காக இது அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னு சொல்லும் போது எல்லாருமே அப்படியே ஷாக் ஆயிட்டு பேக் எடுக்கிறாங்க. ஆக நம்ம இதையா யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பேக் எடுக்கிறாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு நாட்டிலையும் இந்த பிரச்சனை வர ஆரம்பிக்குது. அப்படித்தான் இந்தியாவிலையும் இந்த பிரச்சனை வருது. இது வந்து ஒரு சில கலவரமாகவும் ஒரு சில போராட்டமாகவும் வெடிக்க ஆரம்பிக்குது. அப்போ ஒவ்வொரு நாட்டிலையும் வந்துட்டு இதை தடை செய்யறாங்க, ஒரு சில நாட்டுல இதை சப்போர்ட் பண்றாங்க. அப்படியாக இந்தியாவில நம்மளுடைய நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா இந்த சட்டத்தை வந்து ஏதாவது இந்த விஷயத்தை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு 2018ல 377 செக்ஷனுக்கு கீழே ஓரின சேர்க்கையை வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. மேரேஜ் ஈக்குவாலிட்டி, யார் வேணாலும் யாரை வேணாலும் திருமணம் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. இப்படியாக தான் வந்து இந்தியாவில் இது வருது. ஸோ இப்படியாக தான் ரெயின்போங்கிற ஒரு விஷயமும் வருது. இந்த ரெயின்போல பார்த்தீங்கன்னா 7 வண்ணங்கள் இருக்கும் இல்லையா, அப்படியாக 7 பாலினங்களை வந்து இதுல பிரிக்கிறாங்க. LGBTQIA. LGBTக்குள்ளேயே மேக்சிமம் எல்லா டேமும் முடிஞ்சிடும். பிளஸ் QIA வராங்க. அதாவது ஹெட்ரோசெக்சுவல், நம்ம அதாவது நார்மலா ஒரு ஆண் பெண் மேல ஆசைப்படுறது, பெண் ஆண் மேல ஆசைப்படுறது. நான் முதல்ல இந்த விஷயத்த ஒன்று சொல்லிடுறேன். அதாவது இந்த விஷயங்களை எப்படி பிரிக்கிறாங்கன்னா செக்ஸுவல் கேரக்டரிஸ்டிக்ஸ் பிளஸ் செக்ஸுவல் ஓரியன்டேஷன் மூலமா, அதாவது செக்ஸுவல் தன்மையும் அதாவது செக்ஸுவல் ஈர்ப்பு இருக்கும் இல்லையா, அந்த ரீதியா தான் வந்து இந்த விஷயங்களை வந்து பிரிக்கிறாங்க. H பிளஸ் LGBT பிளஸ் QIA இந்த டேர்ம்ஸ்ல தான் வந்து இவங்களை பிரிக்கிறாங்க. ஸோ இதை பத்தி நான் உங்களுக்கு முழுசா எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் இல்லையா, இந்த 7 வண்ணங்களுக்கு இந்த 7 விஷயங்களை வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க. இந்த QIAல வந்துட்டு பாத்தீங்கன்னா LGBT கூட பிளஸ் QIA வருது. பட் ஸ்டில் இந்த QIAக்குள்ள தன்னை யாருன்னே அறியாம, அதாவது இதெல்லாம் வந்து ஒரு பாலின தன்மைகளா இருந்தா அந்த LGBTQIAக்குள்ள ஒவ்வொரு விதமான பாலின தன்மைகள் இருந்தாலும் இந்த QIA இந்த டேம்க்குள்ள பலவிதமான பாலின தன்மைகள் இருக்கு. அதை மென்ஷன் பண்றது தான் இந்த கலர்ஃபுல்லான அம்பர்லாவை அவங்க அடையாளப்படுத்துறாங்க. அதுக்கப்புறமா இவங்க சொல்றாங்க இல்லையா LGBT பிரைட் வாக், LGBTQI பிரைட் வாக். அதாவது பாத்தீங்கன்னா இந்த LGBTQIங்கிறது வந்து ஒரு ஆர்கனைசேஷன். இவங்க என்ன நிலைநாட்டுறாங்கன்னா சமத்துவ பாலினத்தை வந்து நிலைநாட்டுறதுக்காக தான் இந்த டேம் வந்து அவங்க யூஸ் பண்றாங்க. சோ அந்த சமத்துவத்தை பத்தி பேசுறதுக்கும் சமூக நீதியை பத்தி பேசுறதுக்கும் நம்மளை அடையாளப்படுத்துறது யாரு? அம்பேத்கர். அதுக்காக அவங்க அம்பேத்கர் பிக்சரை யூஸ் பண்றாங்க. ஸோ இவ்வளவுதான். இதுக்காக தான் இவங்க ஒரு சிலர் வந்துட்டு அந்த கலர்ஃபுல்லான பிளாகையும் கலர்ஃபுல்லான அம்பர்லாவையும் அம்பேத்கரையும் வந்து இந்த இதுக்குள்ள வந்து அவங்கள காமிச்சு அவங்கள அடையாளப்படுத்திக்க விரும்புறாங்க. நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த செக்ஸுவல் ஓரியன்டேஷன் செக்ஸுவல் கேரக்டரிஸ்டிக்ஸ்க்கு கீழே தான் வந்துட்டு இந்த H பிளஸ் LGBT பிளஸ் QIA டேமை கொண்டு வராங்க. இந்த H அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹெட்ரோசெக்சுவல், அதாவது நம்ம நடைமுறை வாழ்க்கையில எப்பவும் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரு ஆண் பெண்
மேல ஈர்ப்பு கொள்றது, ஒரு பெண் ஆண் மேல ஈர்ப்பு கொள்றது, இவங்க ஹச்சுக்குள்ள அடங்குவாங்க. இந்த ஹெட்ரோசெக்சுவலை தூக்கி வச்சலாம். அடுத்தது லெஸ்பியன், அதாவது எல். எல்லுல பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணாய் பிறந்து இன்னொரு பெண் மேல ஈர்ப்பு கொள்றது, அவங்க மேல அவங்க அதாவது செக்ஸுவல் ஓரியன்டேஷன், அவங்களுக்கு ஈர்ப்பு தர விஷயம் தான் செக்ஸுவல் ஓரியன்டேஷன். ஸோ அவங்க லெஸ்பியனுக்குள்ள அடங்குவாங்க. இந்த கே ஜிங்கிற விஷயம் என்னன்னா ஒரு ஆணாய் பிறந்து இன்னொரு ஆண் மேல வந்து ஈர்ப்பு கொள்ற விஷயம், இது ஜிக்குள்ள அடங்கிடும். இந்த பைசெக்சுவல் பாத்தீங்கன்னா இதுலயே பாத்தீங்கன்னா பைசெக்சுவலுக்குள்ள பேன்செக்சுவல்னு ஒரு டேம் இருக்கு. நம்ம வந்து இந்த பைசெக்சுவல்னா என்னன்னு சொல்லிடுறேன். அதாவது ஒரு பெண்ணா பிறப்பாங்க, ஆனா அவங்களுக்கு பெண்ணையும் பிடிக்கும் ஆணையும் பிடிக்கும். ஆணா பிறப்பாங்க, அந்த பெண் அதே மாதிரி அதான் சொன்ன மாதிரி பெண்ணையும் பிடிக்கும் ஆணையும் பிடிக்கும், இப்படி ஒரு கேரக்டர்ல இருப்பாங்க. இந்த பேன்செக்சுவல் டேம் என்ன வரும்னா பெண்ணா பிறந்திருப்பாங்க, ஆனா அவங்களுக்கு டிரான்ஸ்ஜெண்டரையும் பிடிச்சிருக்கும், அதாவது மற்ற பாலினத்தவர்களையும் பிடிச்சிருக்கும். அதே மாதிரி நம்ம நடைமுறை வாழ்க்கையில் இருக்கிற அந்த நார்மலா எப்பவும் நம்ம சொல்லக்கூடிய ஜெண்டரா ஆண் பெண் அவங்க மேலேயும் ஈர்ப்பு வரும். ஸோ இவங்க பேன்செக்சுவலுக்குள்ள, இந்த பைசெக்சுவலுக்குள்ள வர பேன்செக்சுவலுக்குள்ள இவங்க எல்லாம் அடங்கிடுவாங்க. ஸோ எல்ஜிபில இப்படி போயிடும். அடுத்து டி டிரான்ஸ்ஜெண்டர், அதாவது ஆணாய் பிறந்து பெண்ணாய் தன்னை வந்து அவங்க அடையாளப்படுத்திப்பாங்க, பெண்ணாய் பிறந்து ஆணாய் அடையாளப்படுத்தியிருப்பாங்க. திருநம்பி திருநங்கைகளை இந்த லிஸ்ட்ல நம்ம சேர்ப்போம். ஸோ இந்த டி. இப்ப கியூங்கிற டேம் தான் ரொம்ப முக்கியமான டேம். வந்துட்டு பாத்தீங்கன்னா எல்ஜிபிடிக்கு அப்புறமா வந்துட்டு கியூஐஏ சேர்ந்துச்சு நான் சொன்னேன். ஆனா முதல்ல எல்ஜிபிடிக்கு அப்புறமா கியூ மட்டும் தான் சேர்த்தாங்க. இது என்னன்னு பாத்தீங்கன்னா குயர் அப்படின்னு ஒரு டேம், கொஸ்டின் அப்படின்னு சொல்லி ஒரு டேமையும் யூஸ் பண்றாங்க. என்னன்னா இப்ப நான் ஒரு 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 இதா பிறக்கிறேன், எனக்கு ஆனா நீங்க சொல்ற ஒரு ஒரு பாலின அடையாளங்கள்ல நான் இல்ல, எனக்கு நீங்க சொல்ற பாலின அடையாளங்கள் எனக்கு புரியல, நான் ஏதோ வித்தியாசமா இருக்கேன் அப்படின்னா, என்னை பத்தி எனக்கு புரிதல் இல்ல மத்தவங்களுக்கு என்ன எனக்கு புரிய வைக்க முடியல அப்படின்னா அவங்க இந்த கியூ டேம்க்குள்ள வந்துருவாங்க. சில பேர் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு சில விஷயங்கள் பார்த்துருப்போம் இல்லையா, டாம் பாய்ன்னு சொல்லுவாங்க, டாம் கேர்ள்னு சொல்லுவாங்க. அது போக வந்துட்டு ஒரு பொண்ணுலாம் வந்துட்டு தன்னைத்தானே வந்து திருமணம் பண்ணுச்சு, அவங்க ஏதாவது ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ்ல இருக்கலாம், இவங்கெல்லாம் கியூ டேமுக்குள்ள வருவாங்க. இப்போ இந்த ஐ டேம்னு பார்த்தீங்கன்னா இன்டர்செக்ஸ், அதாவது இவங்க பிறக்கிறதே வந்து வித்தியாசமா பிறப்பாங்க. நம்ம சொல்லியிருக்கோம்ல, இப்போ டிரான்ஸ்ஜெண்டர் வந்து ஆணாய் பிறந்து பெண்ணாய் அடையாளப்படுத்துவாங்க, பெண்ணாய் பிறந்து ஆணாய் அடையாளப்படுத்துவாங்க. ஆனா இவங்க பிறந்த அப்பயே வந்துட்டு இவங்க ஆணா பெண்ணான்னு நம்மளால அடையாளப்படுத்த முடியாது. இவங்களுக்கு இருவேறு அதாவது அந்த உறுப்புகள் இருக்கும் இல்லையா, பெண் உறுப்பு ஆண் உறுப்பு, அது அவங்களுக்கு கலந்து இருக்கும். ஸோ இவங்க இன்டர்செக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனாலதான் இந்த டேம் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. இவங்களை வந்துட்டு அவன் அவள்ங்கிற டேம்குள்ள யாரையுமே கொண்டு வராதிங்க, அவர்கள்ங்கிற டேம் வந்து போதுமானதா இருக்கும். இவங்க ஆண் பெண் இந்த கேரக்டர்ஸ்குள்ளே வர மாட்டாங்க. இவங்க இருவிதமான பால் உறுப்புகளை கொண்டு இருக்கனால இவங்க இன்டர்செக்ஸ்குள்ள வந்துவாங்க. அப்ப இவங்க என்னவா செயல்படுவாங்கன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க ஒரு வயசுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவங்க புரிஞ்சுப்பாங்க, நான் இந்த பாலினத்தவர்னு அவங்க அப்ப புரிஞ்சுப்பாங்க. அந்த அந்த ஒரு விஷயத்துக்காக தான் வந்துட்டு இவங்களை இன்டர்செக்ஸ் கேட்டகரிகளை நம்ம கொண்டு வந்துருவோம். ஸோ லாஸ்டா ஒன்று ஏசெக்சுவல். இப்போ ஏசெக்சுவல் பார்த்தீங்கன்னா இவங்க ஆணா பிறந்தாலும் சரி பெண்ணாய் பிறந்தாலும் சரி டிரான்ஸ்ஜெண்டரா எந்த ஒரு பாலினத்தவரா இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு ஈர்ப்பே, அதாவது ஒரு காமத்து மேல ஒரு ஈர்ப்பு இல்லை, அதாவது செக்ஸ் மேல ஈர்ப்பு இல்லாம இருப்பாங்களா, இவங்கெல்லாம் ஏ செக்சுவல்குள்ள வருவாங்க. அதுக்காக வந்து இவங்களுக்கு வந்துட்டு செக்ஸுவல் ஓரியன்டேஷன் இல்லைங்கிறதுக்காக ரொமான்டிக் ஈர்ப்பு இல்லாம, ரொமான்டிக் அட்ராக்ஷன் இல்லாம இருக்காது. இவங்களுக்கு ரொமான்டிக் அட்ராக்ஷன் இருக்கும், பட் செக்ஸ் அட்ராக்ஷன் இருக்காது. ஸோ இவங்கெல்லாம் வந்து ஏ செக்சுவல்குள்ள அடங்குவாங்க. அதுக்காக வந்துட்டு சில பேர் வந்துட்டு எனக்கு கல்யாணம் பண்ண பிடிக்கல, நான் பிரம்மச்சாரியா போறேன், இல்லைன்னா சில பேர் வந்து பிறந்தலேருந்து இப்போ பாதிரியாரா போயிருவாங்க, இவங்கெல்லாம் ஏ செக்சுவலுக்குள்ள வருவாங்கன்னா இவங்கெல்லாம் ஏ செக்சுவல் கிடையாது. இந்த இடத்துல தான் நம்ம ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு இப்ப இந்த எல்ஜிபிடிக்யூஏ அப்படின்னு சொல்லி இந்த பன்முக பாலினங்கள் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்துட்டு இட்ஸ் நாட் அ மெடிக்கல் கண்டிஷன் ஆர் தியர் சாய்ஸ். இது வந்து ஒரு ஹியூமன் நேச்சர். இது வந்து இவங்களுக்கு இருக்கிற ஒரு மனநல பிரச்சனையோ இல்ல மருத்துவ பிரச்சனையோ கிடையாது. அதே மாதிரி இதை வந்து அவங்க டிசைட் பண்ணிக்கிட்டதும் கிடையாது. இது அவங்களுடைய பிறப்பு, அவ்வளவுதான். இது வந்து அவங்களுடைய இயற்கை. இதை ஏத்துக்க முடியாம தான் நம்ம பல மனிதர்கள் வந்து இவங்களை தப்பா பேசிட்டு இருக்கோம். இவர்களை ஏற்றுக்கொள்ள முடியாத காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு பாத்தீங்கன்னா கலாச்சாரம், ரெண்டாவது பாத்தீங்கன்னா அருவருப்பு, மூணாவது பாத்தீங்கன்னா தலைமுறை. நான் விரிவா சொல்றேன். ஒண்ணு, நான் கலாச்சாரம் சொன்னேன்ல, இந்திய கலாச்சாரம்ங்கிறது ஒரு ஆண் பெண்ணுக்கு பெண் ஆணுக்கு அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் எதையோ நினைச்சுக்கிறாங்க. அதாவது இந்த எல்ஜிபிடிக்யூ டேங்கிறது வெஸ்டர்ன் கல்ச்சரோ இல்லைன்னா ஃபாரின் கல்ச்சரை நம்ம இந்தியா வந்து அடாப்ட் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி பண்ணுது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அதாவது இது வந்து ஒரு கல்ச்சர் அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சுக்கிறாங்க. ஆனா இது வந்து ஒரு ஹியூமன் நேச்சர்ங்கிற ஒரு புரிதல் அவங்களுக்கு இல்லாம இருக்கு. அதாவது பிறப்பின் காரணமா ஏற்பட்ட ஒரு விஷயம். இது வந்து அவங்களுக்கு புரியாம இந்த மாதிரி இவங்க கல்ச்சர் அடாப்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ ரெண்டாவது விஷயம்னா அருவருப்பா பார்க்கக்கூடாது. அதாவது ஒரு மனிதன்
ஒரு சாதாரண இடத்துல, அதாவது ஒரு சாதாரண மனிதர்களை விட்டு ஒரு வேறுபட்டு தெரியறனால இவங்களுக்கு அவங்கள பார்த்தா கிண்டலும் கேலியும் வருது. அது போக அருவருப்பும் அவங்க படுறாங்க. ஒரு சாதாரணமா வந்துட்டு ஒரு ஆண் பெண் மேல தான ஆசைப்படணுங்கிற ஒரு அந்த மனநிலையிலேயே வளர்ந்தனால, அந்த ஒரு விஷயங்களையே வந்து வாழ்க்கையில ஃபுல்லா பார்த்துட்டு இருக்கனால, படங்களிலேயும் அந்த படங்கள்லயும் சரி, தன்னுடைய வாழ்க்கை பயணத்திலயும் சரி, அந்த மாரி விஷயங்களே பார்த்துட்டு இருக்கனால, இவங்களுக்கு அருவருப்பா இருக்கு. இவங்களுக்கும் புரிதல் இல்லாத ஒரு விஷயம் தான். இவங்க இன்னொரு என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்களுக்கு ஏதோ மெடிக்கல் ப்ராப்ளம் இருக்கு. மெடிக்கல் கண்டிஷன் இது. இல்லன்னா, இத அவங்க இந்த சாய்ஸா எடுத்துக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அதாவது இவங்களுக்கு உடம்புல ஏதோ ஒரு குறைபாடு இருக்குன்னு ஒரு சிலர் நினைச்சுக்கிறாங்க. ஒரு சிலர் பெருமைக்காக, இல்லன்னா ஏதோ ஒரு முட்டாள்தனமா ஏதோ ஒரு போக்குல போறதுக்காக இந்த மாரி இந்த சாய்ஸ எடுத்துக்கிறாங்க. இப்ப நம்ம நெறைய Instagram, Facebookலலாம் பார்க்குறோம் இல்லையா? பொண்ணும் சேர்ந்துக்கிட்டு அது சின்ன குழந்தைங்க அந்த மாரி செஞ்சுட்டு இருக்காங்க இல்லையா? சேர்ந்துக்கிட்டு வீடியோ போறது, ஒரு சில இந்த டோரா, புஜ்ஜி இந்த மாரி பிள்ளைங்கலாம் சுத்திட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்கள பார்த்து இவங்க அருவருப்பு படுறாங்க. இது ஏதோ நம்ம ஃபேமஸ் ஆகணுங்கிறதுக்காக இவங்க இத பண்றாங்க அப்படின்னு சொல்லி அவங்க நெனச்சுக்கிறாங்க. 3வது விஷயம் என்னன்னா, ஜெனரேஷன். அதாவது அடுத்த தலைமுறை இல்லாம போயிருமோங்கிற ஒரு பயம். அவ்வளவுதான். அதாவது இப்ப ஆணும் திருமணம் செய்துக்கிட்டா, பெண்ணும் திருமணம் செஞ்சுட்டா, டிரான்ஸ்ஜெண்டருக்குள்ள திருமணம் ஆயிட்டா, எப்படி வந்து குழந்தை பிறக்கும்? அப்புறம் எப்படி அடுத்த ஜெனரேஷன் வந்து உருவாகுங்கிற ஒரு பயம் தான் இவங்களுக்கு. இத பத்தி அவங்க பயப்படலாம் தேவையில்ல. இப்ப எத்தனையோ மெடிக்கல் டேர்ம்லாம் வந்துச்சு. அத வச்சு குழந்தைகள் பிறந்துரலாம். என்ன ஒரு சாதாரண விஷயம்னா, இவங்களை புரிந்து கொள்ற மனத்தன்மை வந்து இல்ல. சாதாரணமா இதுதான் சராசரி வாழ்க்கைக்குள்ள இருக்கக்கூடியதுன்னு சொல்லி வளர்த்தனால, ஆண், பெண் சொல்லி வளர்த்தனால, இவங்க எல்லாருக்கும் வந்துட்டு இவங்கள பார்த்தா எல்ஜிபிடிக்யூ டேர்ம்குள்ள இருக்கவங்கள பார்த்தா வித்தியாசமா தெரியுது. ஸோ அவங்கள மனிதர்களாக அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க. அதற்கான புரிதல நம்மளுடைய கவர்மெண்ட் அரசாங்கம் ஏதாவது அவங்களுக்குன்னு ஒரு இது வழங்கி, அவங்கள புரியறதுக்காக ஏதாவது ஒரு பாடத்திட்டத்துல இந்த விஷயங்கள வந்து இணைத்துக் கொண்டார்கள் என்றால் சரியாக அமையலாம். இல்ல அதுக்கு ஏத்த மாரி ஏதாவது விழிப்புணர்வு தர்றதுக்கு ஏதாவது ஒரு சில இந்த ஆர்கனைசேஷன் வந்துட்டு ஆல்ரெடி இருக்கு. எல்ஜிபிடிக்யூ ஆர்கனைசேஷன் இருக்கு. இது போக கவர்மெண்ட் அவங்க சைட்ல இருந்து ஏதாவது பண்ணாங்கன்னா, இதுக்கான புரிதல் ஏற்பட்டு இவர்களை ஏற்றுக்கொள்ளலாம். ஏன் டிரான்ஸ்ஜெண்டர ஒரு காலத்துல நம்ம ஏத்துக்கவே இல்ல. எத்தனையோ மனிதர்கள் வந்து அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா, அவ்வளவு கெட்ட வார்த்தைகள் எப்படி பெண்களை திட்டுவார்களோ, அதேபோல திருநங்கைகளையும், திருநம்பிகளையும் திட்டுவதற்கு நெறைய வார்த்தைகள வந்து உபயோகிச்சாங்க. அதுக்கப்புறம் இப்ப காலப்போக்குல வந்துட்டு அவங்களுக்கு பேர் மாற்றம் ஏற்பட்டு, அவங்கள இப்ப சொசைட்டில முடிந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்கிறார்கள். அது போக அரசாங்கம் இவங்களுக்குன்னு சொல்லிட்டு தனி சட்டங்களும் கொண்டு வந்திருக்காங்க. இதே மாரி இந்த எல்ஜிபிடிக்யூ டேம்க்குள்ள இருக்க எல்லாருக்கும் வந்துட்டு அவங்களுக்கான ஒரு தனி சட்டங்கள் இயற்றப்பட்டால் ஏதாவது வந்து இங்க நம்மளுடைய சமுதாயத்துல மாற்றம் ஏற்படலாம். அவங்களுடைய புரிந்து கொள்ளக்கூடிய மனித மனநிலைமை வந்து மக்களுக்கு ஏற்படலாம். சோ உங்களுக்கு இத பத்தி நான் ஏதாவது இதுல எனக்கு நெறைய விஷயம் பேசணும்னு தோணுது. ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம டக்குன்னு ஸ்ட்ரெய்ட்டா பேச முடியல. ஏன்னா இது செக்சுவல் ஓரியன்டேஷன் விஷயம் இல்லையா? அதனால என்னால டக்குன்னு நெறைய விஷயங்கள பேச முடியல. இல்ல நான் ஏதாவது விடுபட்டுருக்கேன். இந்த விஷயத்த சேர்த்துருந்தா நல்லா இருக்கும்னு நெனச்சீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இல்ல உங்களுக்கு இதுல வந்து உங்களுக்கு இதுல ஏத்துக்க முடியலனாலும் அத சொல்லுங்க. நம்ம பேசலாம். நம்ம கமெண்ட்லயே வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ எப்பயும் போல என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.